புதுச்சேரியின் ஜிப்மர் நகரப்பிரிவு மருத்துவ மையத்திற்கு அருகே உள்ள இலவம் பஞ்சு மரத்திலிருந்து காற்றினால் பஞ்சு பறப்பதாக வந்த புகாரை அடுத்து தீயணைப்புத் துறையினர் மரத்தின் மீது தண்ணீரை பீச்சி அடித்து பஞ்சை விழ வைத்தனர். அப்போது பனியை போல் பஞ்சு சாலையில் விழுந்து படர்ந்திருந்தது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் இந்த பஞ்சு மரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பஞ்சு மரத்தின் காரணமாக வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடிய நிலையில அந்த பஞ்சு மரம் வெடித்து சிதறி இருக்கிறது. அது பல்வேறு இடங்களில் இந்த சாலை பகுதியில வாகன ஓட்டிகளுக்கு கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில புதுச்சேரி செஞ்சி சாலை அங்காடி மற்றும் ஜிப்மர் நகரப்பிரிவு மருத்துவ மையத்திற்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு பஞ்சு மரமானது இந்த வெயிலின் தாக்கத்தின் காரணமாக அந்த பஞ்சு மரத்தினுடைய காய் வெடித்து சிதறி இருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சாலையில் செல்லக்கூடிய வாகனங்கள் பொதுமக்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இந்த காற்றின் வேகம் அதிகரித்ததன் காரணமாக இந்த பஞ்சு மரமானது அந்த பஞ்சு பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகினது. அது மட்டும் இல்லாமல் குடிசைக்குடி பகுதிகளுக்கும் சென்றிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய சிறுவர்கள் பெரியவர்கள் முதற்கொண்டு அனைவருக்கும் இந்த பஞ்சானது மேலே சென்று அவர் விழுந்து தொந்தரவை கொடுத்திருக்கிறது. இதனை அறிந்த புதுச்சேரி தீயணைப்பு துறையினர் அந்த பகுதிக்கு சென்று அந்த பறக்கக்கூடிய அந்த பஞ்சை தண்ணீரில் பீச்சி எடுத்து அதை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பஞ்சு மரமானது அந்த கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டது காரணமாக அந்த பகுதியில் முழுவதுமே பனி போன்ற காட்சி அளித்தது. இதனை தொடர்ந்து அந்த பகுதி முழுவதுமாக அப்புறப்படுத்தி அந்த பஞ்சை கட்டுக்குள் கொண்டு வந்தது காரணமாக பொதுமக்கள் மற்றும் அந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் பெரும் மூச்சு அடைந்தனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.